Chitra, Social Talk. இந்த அளவு வளர்ச்சி பெறதுக்கு உங்களுடைய தனித்தன்மை அப்படின்னா எது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உழைப்பு தான் சார், வேறு ஒன்றுமே இல்லை. உழைப்புக்கு நம்ம அஞ்சவே கூடாது. தூக்கத்தை தொலைக்கணும், ஃபேமிலியை விட்டுறணும். ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் த உங்களோட பிஸ்னஸ். அது என்ன பிஸ்னஸ்னாலும் சரி, அந்த பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் எப்போ டைவெர்ட் ஆகுறீங்களோ அப்போ தான் நம்ம கீழே விழுறோம். அந்த அதை நம்ம எப்போதுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக, அந்த ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். நேர்மையான டயத்துக்கு வரணும், நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். உங்கள் டீமை செட் பண்ணிக்கணும். முதலாக நீங்கள் ஹோட்டல் நடத்திய போது எந்த இயரில் ஒரு ப்ரௌட் மூமெண்ட்? அது 2023 மார்ச் 3ஆம் தேதி விபி வேர்ல்டு உதயமான டைம் தான். அருமை. வி சேஞ்ச் த செகண்ட் இன்னிங்ஸு. சூப்பர். அதுதான் மெயின். ஏன்னா மற்றவங்க கூட பண்ணுறது வேறு, மற்றவங்க கூட கூட்டத்தோடு ஓடுறோம். ஸோ தனியாக ஓடும் பொழுது அதில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், விபி வேர்ல்டு திறந்ததுக்கப்புறம், அது பல்வேறு கிளையாக மாறினதுக்கப்புறம் ஐ லைக் திஸ் ப்ரௌட் மூமெண்ட்ஸ். விபி வேர்ல்டினுடைய டிஷ்ஷஸ்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன? நிறைய இருக்குது. ஏன்னா இந்த பாயா இட்லிங்கிறதே நிறைய பேர் போடுவாங்க, நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க ஒரு தனித்துவமான ரெசிபி மெயின்டைன் பண்ணுறோம். ஒவ்வொரு பொருளுக்குமே ஸ்வீட் ஆகட்டும், இல்லை ஜூஸ் ஆகட்டும், அந்த ரெசிபி மாஸ்டரோடு தான் நாங்கள் வேலையே ஆரம்பிக்கிறோம். அது இன்டர்நேஷ்னலில் ஆரம்பித்தாலும் சரி, துபாயில் எந்த கண்ட்ரியில் ஆரம்பித்தாலும் வி வில் டூ தட் ரெசிபி வி ஃபாலோ த ரெசிபி. அதுதான் ரொம்ப முக்கியம். அது இதுதான் ஒரே டேஸ்ட் ஒன்று. துபாயில் இப்போ சாப்பிட்டாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரெசிப்பியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். இல்லை இந்த டிஷ்ஷு நான் அதில் ஃபைனல் பண்ணல. நான் இனியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப்போ இந்த பிரான்ச் திறக்கும்போது 50 நியூ வெரைட்டி ஆஃப் ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நாங்கள் குறைக்கிறதா ஐடியா இல்லை. வி வாண்ட் டு கிவ் த நியூ டைப் ஆஃப் ஃபுட்ஸு. அதை மக்களை ஏற்றுக்கிட்டு கடைசியில் ஒரு நாள் எது ரொம்ப லைக் பண்ணுறாங்களோ அதை மினிமைஸ் பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் வி கிவ் த ஃப்ரீடம் டு அவர் செஃப். அவங்க ஆர்என்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஃபுட்டு போடலாமா, இன்றைக்கி இந்த ஃபுட்டு சாப்பிட்டு பாருங்கள், இதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ நான் ஒரு ஐடியா கொடுப்பேன், அவரும் ஒரு ஐடியா கொடுப்பேன். டீம் ஒர்க்கில் ஒரு நியூவாக ஒரு மெனு எடுத்துகிட்டு வருவோம். அந்த மெனுவில் நிறைய ஆர்என்டி பண்ணிட்டு அப்புறமா பப்ளிக் கொண்டு வருவோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இப்போதைக்கு அந்த மெனு இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. இந்த பயன்பாட்டாளர்களுடைய மனநிலைன்றது எப்படி இருக்குது ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வரும்போது? மனநிலை சந்தோஷமாக தான் இருக்குது. உள்ளே நுழைஞ்சாலே அவங்கள வாவ்னஸ் வந்துடுது. ஒரு மைண்டு எப்போ மாறும்னா, நீங்கள் பார்க்குற காட்சிகள் தான் மைண்டு செட் பண்ணணும். ஸோ உங்கள் கண்ணுக்கு நம்ம விருந்து அளிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம நாவுக்கு கொடுக்கணும். ஸோ கண்ணுக்கு விருந்து கிடச்சிருச்சுன்னா அப்புறம் அவங்க மைண்டு செட் ஆயிரும், ஃபுட்டு நல்லா ஆயிரும். ஸோ அவங்க ஹாப்பினஸ்ஸாக போயிடுவாங்க வெளியே போகும்போது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வசந்த பவன் அப்படியே தலைகீழாக மாற்ற ஒரு முயற்சி இது. ஆமாம், இது ஜெயிக்கணும்னு ஒரு வெறி தான். அதாவது நம்ம மற்றவங்க மாதிரியே ஓடிட்டுருக்கிறவன் நம்ம ஏன் இனியும் வேறு மாதிரி திங்க் பண்ணக்கூடாது, வேறு மாதிரி எதாவது மாற்றி பண்ணக்கூடாது, ஒரு புதிய வார்ப்புகளை எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வந்தது தான் இந்த விபி வேர்ல்டு. நம்ம எப்போதுமே ஒரே மாதிரி பண்ணிகிட்டே போகும்போது 1000ல் ஒன்றா இருப்போம். ஸோ 100ல் 1 ஒன்றா இருக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி. இந்த முயற்சியில் நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய இதாக தான் எங்களுக்கு இருக்குது. ஒரு அதிசயமாக இருக்குது, அதே நேரத்தில் சந்தோஷமாக இருக்குது. இதுதான் சக்ஸஸ் மந்திரம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எது? சக்ஸஸ் மந்திரம் கஸ்டமர் ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஃபுட்டு சாப்பிட்றாங்கன்னா அவங்க பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் அது சரியாக தப்பாக இருக்குன்னு பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லைன்னா வி சேஞ்ச் த ஃபுட்டு. அதுதான் நம்மளோட சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறது. என்னென்னா, உங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கலையா, இல்லை உப்பு இல்லையா, காரம் இருக்கா, வி கேன் இமிடியேட் சேஞ்ச் அண்ட் கிவ் டு நியூ ஃபுட். அதுதான் எங்களுடைய மெயின் திங்கே தான். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகலையா, அந்த ஃபுட்டை நீ சார்ஜ் பண்ணாத, அந்த ஃபுட்டை நீ பற்றி வேறு ஃபுட்டை ரெக்கமெண்ட் பண்ணு, இல்லை இந்த ஃபுட்டு சாப்பிட்டு நியூ மெனு பண்ணு. போர் அடிக்காமல் ஃபுட்டு கொடுக்கணும் இல்லையா? டெய்லி நியூ மெனு கொடுத்துட்டே இருக்கணும். வீட்டில் கூட காலையிலே இட்லியான்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது, இங்கே வந்தாலும் இட்லியான்னு இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே நாங்கள் அதில் என்னெல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி அதை மக்களுக்கு கொடுக்கும்போது அது சாட்டிஸ்ஃபை ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஹோட்டல் தொழிலுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா? ஸோ அது ரெண்டுமே இருக்குது சார். அதில் மைனஸ் அப்படிங்கிறபோது அவங்களோட சார்ஜஸ்ஸு அவங்க உங்ககிட்டையும் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க, ஆமாம், எங்ககிட்டையும் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரிமெண்ட் போடும்போது 25% போடுவாங்க. ஆனால் எடுக்கிறது இன்னொரு 25 ஆட் பண்ணிடுவாங்க. அந்த சார்ஜ், இந்த சார்ஜ், லாங் டிஸ்டன்ஸ் சார்ஜு,
ரெயின் வந்தால் மழை பெஞ்சனா ஒரு சார்ஜு, ஓ லேட்டானா ஒரு ஓ சார்ஜு, இந்த மாதிரி நம்மக்கிட்ட எல்லாம் போடுறோம். ஒருத்தர் கார்டில் ஸ்வைப் பண்ணுறாரு சார். ஆ அந்த கார்டு சார்ஜ் எனக்கு போடுறாங்க, அவருக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆ ஸோ அவங்க ஸ்வைப் பண்ண கார்டுக்கு நான் 1.8% பே பண்ண வேண்டியிருக்கு. ஓ அவர் காசு கொடுத்தா வராது, கார்டு கொடுத்தா நானும் அதில் ஒரு 2% கிட்டத்தட்ட ஆ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணி இப்போ 45 to 50% தே வில் டேக் இட். அப்போது நமக்கு வர 50 to 1,00,000 ரூபா பிஸ்னஸ் பண்ணுறோன்னு நிற்கின்னு வச்சிங்களேன், எனக்கு 50,000 தான் வரும். 50,000 அவன் எடுத்தாவது ஹாப்பியாக இருக்கானா பார்த்தா, ம் அங்கே வேலை செய்கிறவங்களும் ஹாப்பியாக இல்லை, ஸ்விக்கியும் ஹாப்பியாக எனக்கு லாஸ்ட்டுன்னு சொல்கிறான். அப்போ இந்த ஃபண்டு யாருக்கு போகுது, என்ன பண்ணுறாங்கங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா ஸ்விக்கியும் ஜொமோட்டோவும் எங்களுடைய கஸ்டமரை டேட்டா பேஸ் வச்சுருக்காங்க. எங்களோட கஸ்டமரை லேசினஸ் பண்ணி அவங்கள வீட்டிலே உட்கார சாப்பிட வச்சுட்டாங்க. இல்லைனா அவங்க எங்கே வருவாங்க? நாங்கள் இதான் இந்த ஆம்பியன்ஸு, இந்த டேஸ்ட், இந்த குவாலிட்டி எல்லாம் மாற்றி இவங்களை இங்கே சாப்பிட வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோம். ம் ஸோ வீட்டில் சாப்பிட்றது என்ன தான் ஒரு பொருளை நீங்கள் பார்சல் உண்மை. வாங்கி சாப்பிட்றதுக்கும் டைரெக்டாக வந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் டேஸ்ட்டில் இருக்குது, குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நம்ம அவங்க ஆம்பியன்ஸ் கொடுக்கும் பொழுது அவங்க இங்கே நம்மளை தேடி வர்றாங்க. ம் ஸோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறது வந்து ஒரு எமர்ஜென்சிக்காண்டி நம்ம பண்ணிக்கலாம் ஒழிய ரெகுலராக பண்ணுறாங்க. இப்போ அதை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் வெளியில் வரலாம். ஆஃப்டர் 9 o'clock கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது. டிராஃபிக்கும் ஒரு காரணம் இதில், நம்ம அதையும் பார்க்க வேண்டியிருக்கு பொதுமக்கள்கிட்ட. ஸோ இதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஒரு 25 to 30% சேல்ஸை எங்ககிட்ட இருந்து அவங்க தூக்கிட்டாங்க ஆல்ரெடி. இப்போது அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்குறோமா, இல்லை நாங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணுமாங்கிற ஒரு போராட்டம் போயிட்டுருக்குது. ஓ நாங்கள் க்ளோஸ் பண்ணலாமான்னு பார்க்குறோம் சில நேரங்களில். ம் அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கு ம் ஸ்டில் டேட். அரசாங்கம் இன்னும் இந்த விஷயத்த பண்ணால் இந்த ஹோட்டல் துறை இன்னும் முன்னேறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் எது? ஒரு 2 வேலை இருக்குது, ஆனால் ஒரு வேலை இப்போ செஞ்சால் போதும். ஆ ஜிஎஸ்டியை ஒரே மாதிரி வைங்க. பேக்கரிக்கும் மிச்சர் காரம் சாப்பிட்றதுக்கோ, இட்லி சாப்பிட்றதுக்கோ, ஸ்வீட் சாப்பிட்றதுக்கோ வேரியேஷன் இருக்குது. ஓ. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பில் வித்தியாசம். பண்ணுறதே கஷ்டம். ஆமாம், பில் பண்ணுறதே கஷ்டம். ம் அதை ஜனங்கள்கிட்ட சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீயே உனக்கு 5 தானே, நீ எதுக்கு 12 போடுற, 28 போடுற அப்படிங்கிற ஒரு தகராறு வேறு வருது. ஒரு பேக்கரியில் 18% இருக்குது, அதில் சாக்லேட் வச்சா 28%, இட்லி சாப்பிட்டா 5, ஸ்வீட் சாப்பிட்டா 5, ஆனால் அதுக்கு இன்புட் இருக்குது. இப்போ ஒரு ஸ்வீட் காரம் சாப்பிட்டிங்கன்னா 12, 5, இன்னொன்றுக்கு வந்து 18 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் வரும்போது ஜனங்கக்கிட்ட நம்ம போராட வேண்டியிருக்கு. அவங்களும் பாவம், ஒரு சாப்பாட்டுக்கு போய் டேக்ஸே போடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஈவனாக 5% போடுங்க, எங்களுக்கு இன்புட்டே வேணாம். இன்புட் கேட்டகரியில் எங்கள்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நாங்கள் ஆல்ரெடி டேக்ஸ் கட்டி தான் எல்லா பொருளும் வாங்குகிறோம். திருப்பியும் டேக்ஸு கட்டி இன்புட் இல்லாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு தலைவலியாக இருக்குது. அதை கணக்கு மெயின்டைன் பண்ணுறதும் பெரிய விஷயம். இதுக்கு ஒன்று ஆடிட்டரே போட வேண்டியதாக இருக்குது. இப்போ இன்புட் கிரெடிட்டே கொடுக்க வேணான்றீங்க. கொடுக்க எங்களுக்கு வேணவே வேணாம். 5% Tax இட்லி பண்ணிக்கங்க. தோசைக்கெலாம் இல்லை, இன்புட் இல்லை, ஆ ஸ்வீட்டுக்கு தான் இருக்குது. ம். மத்த எதுக்குமே இல்லை. இப்போ அப்படி தான் இருக்கு. நான் என்ன சொல்ல, இந்த பாகுபாடு இல்லாத ஒரு டேக்ஸை, ஒரே நேஷன் ஒரே டேக்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா, ஒரே ஃபுட்டுக்கு ஒரே டேக்ஸ் போடுங்க. எல்லாமே சாப்பிட்ற பொருள் தானே, குழந்தைங்க சாப்பிட்ற பொருளுக்கும் டேக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கண்ட்ரிக்கு செஞ்சால், மக்களுக்கு செஞ்சால் நல்லது, பொதுமக்கள் பயனடைவாங்க. இது ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு இதாக ஒரு தொழிலாக மாறும், ரேட்டும் குறையும். அடுத்த 10 வருடத்தில் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியினுடைய வீழ்ச்சி எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே டெக்னாலஜியில் போயிடும். மேன் பவர் கூட டெக்னாலஜியில் போயிடும். ஓ. ரோபோட் உள்ளே வந்துடுவாங்க. குக் பண்ணுறது கூட ரோபோட்டாக இருக்கும். ரோபோ தான். ஆமாம், ரோபோ தான் குக் பண்ணும், ரோபோ தான் சர்வீஸ் பண்ணும். ஆ ஸோ அந்த அளவுக்கு இன்னொரு 10 வருஷத்தில் கண்டிப்பாக இப்போவே வந்துருச்சு உள்ள. ம் அது ஃபுல் ஸ்விங்காக வர்றதுக்கு இன்னொரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே ம் ரோபோ தான் நடத்துவோம். ஹோட்டலே ரோபோ தான் நடத்துகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மாறிட்டு இருக்கு எல்லாமே. இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மற்ற நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். மற்ற நாட்டில் வந்து பிரெட்டு தான் சார் அவங்களோட லைஃபே. மைதாவும் பிரெட்டு தான் லைஃப். நம்ம ஊரில் வந்து அறுசுவை நிறைந்த ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு கிடைக்கிறது நம்ம இந்தியா தான். ம் இந்தியன் சாப்பாடு தான் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. அமெரிக்கன், இந்தியன், நீங்கள் இட்டாலி போனீங்களா சரி, ஜெர்மன் போனாலும் இந்தியன் ஃபுட்டு தான் விரும்புகிறாங்க. நம்ம சாப்பாடு தான். தோசை லைக் பண்ணுறாங்க, நான், ரொட்டி, சிக்கன், அந்த மாதிரி இந்தியன் ஸ்டைல் ஃபுட்டு தே வில் லைக் வெரி மச். அடுத்து தாய், சைனீஸ் விரும்புகிறாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம். நம்ம அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியல. என்னென்னா விசா கிடைக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது, ம் அயல் நாடுகள்லேருந்து. ஸோ இந்த மேன்பவர் இஷ்யூ இருக்கிறனால நிறைய நாட்டில் எங்களால் திறக்க முடியல. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்தியன் ஃபுட்டு வந்து ரொம்ப நல்ல ஃபுட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச ஃபுட்டாக இன்றைக்கி மாறிட்டுருக்கு. வேகன் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பால், தயிர் இல்லாத ஒரு உணவும் அதுவும் நம்ம நாட்டில் இருக்குது. இப்போ வெளிநாட்டவர்களே இந்த நான்வெஜ்ஜை விட்டுட்டு நம்ம ஃபுட்டுக்கு மாறுறாங்க.
அதாவது வெஜிடேரியனுக்கு மாறுறாங்க. ஆமாம். வெஜிடேரியனில் எல்லாமே இருக்குது சார். நான்வெஜ்ஜுங்கிறது நம்ம வந்து அது ஒரு ஸ்டைலுக்கோ இல்லைன்னா அது ஒரு ரீசனுக்கோ சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஆனால் வெஜிடேரியன் சாப்பிட்ற பீப்புள் இந்தியாவிலே எடுத்துட்டிங்கன்னா ஜெய்ப்பூர் அந்த மாதிரி ஊரில் அஹமதாபாத்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியன் தான் சாப்பிட்றாங்க. நல்லா தானே இருக்கிறாங்க. ஒன்றும் நான்வெஜ்ஜுங்கிறது நம்மளோட கல்ச்சரு கொஞ்சம் மாறி இருக்கு அவ்வளோதான். நம்ம வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. எல்லா ஃபுட்டும் சாப்பிட்றாங்க இங்க. ஆனால் வெஜிடேரியன் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க. உடம்புக்கு நல்லது, மைண்டுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. வெஜ்ஜு தான் இன்றைக்கி வேர்ல்டு வைடு மாறும்போது நம்ம உணவுக்கு அது ஒரு பெருமை தானே. இப்போ ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் கால நேரம் வரையறுத்து கொடுத்துருக்காங்களா அரசில்? சிஎம்ஏ அலௌன்ஸ் பண்ணுறார் 24 ஹவர்ஸ் வி கேன் ஓப்பன். அருமை. அதில் எந்த பாகுபாடும் இல்லை. காலையிலேருந்து விடியற்காலை 6 மணிலேருந்து மறுநாள் 6 மணி வரைக்கும் திறந்துக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து அப் டு 12 தான் வச்சுருக்கோம். பெரும்பாலான கடைகளில் 12 இல்லைன்னா 11. அதுக்கு மேலே எங்களுக்கு க்ளீனிங்கு வேலை இருக்குது. ஷாப் ஒவ்வொன்றும் க்ளீன் பண்ணிட்டு தான் மறுநாள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து 12 வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறோம். சிரமம் இல்லை, மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராப்பர்ஸ்லாம் குறையும். ஒரு நாள் லீவ் விட மாதிரியே வந்துடும் மாதத்தில். இதெல்லாம் ரிப்பேர் ஒர்க்கெலாம் பண்ணோம். நைட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய நைட் ஒர்க் வேலை இருக்குது எங்களுக்கு. இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணோம், டாய்லெட் க்ளீன் பண்ணோம். இதுக்கெலாம் ஆளுங்க தனியாக இருக்காங்க, அவங்க வந்து பண்ணணும். ஸோ இதை 24 ஹவர்ஸ் பண்ணும்போது அவன் கிச்சனுக்குள்ளே போக முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஃபிகல்ட் இருக்குது. ஸோ எங்களுக்கு 12 போதுன்னு பார்க்குறோம். சில பேர் பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வீட்டில் சாப்பிடுவீங்களா, இல்லை உங்களுடைய ஹோட்டலில்? காலையில் வீட்டை விட்டு வந்தேன்னா நைட்டுனா இங்கே தான் சாப்பிட்றேன். காலையில் ஒரு வேளை மட்டும் தான் வீட்டில் சாப்பிடுவோம். மத்தியானம் நைட்டெலாம் இங்கே சாப்பிட்டு தான் வீட்டுக்கு. நைட்டு 1 மணிக்கு போகும்போது நம்ம இங்கே தான் சாப்பிட்டாகும். ரவியை பொறுத்த வரைக்கும் திரையுலகத்தில் பல பேர் உங்களுக்கு மிக நெருக்கமான நண்பர்கள். அதுக்கு பாரதி ராஜா சார் தான் காரணம். அவர் கூட எனக்கு ஒரு 30 வருஷ பழக்கம். அவர் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவங்கள கூப்பிட்டு வருவார் ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி எல்லோரையும் வைரமுத்து ஆகட்டும், நெப்போலியன் ஆகட்டும், எல்லாரையுமே சார் கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. திரையுலகத்தில் வந்து இன்றைக்கி எனக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கோம். பத்தாவதுக்கு என் சன்னு வேறு மூவியில் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது இனியும் பெருகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம திரையுலகம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. உணவு அப்புறம் அந்த திரையுலகம் தானே இன்றைக்கி மக்களுக்கு தேவையான ஒன்றா இருக்குது. சுவிட்சர்லாந்தெலாம் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவரோட ஒவ்வொரு பாட்டு எழுதுகிற இதெல்லாம் சொல்லுவார். இந்த பாட்டுக்கு என்ன மீனிங் இருக்குது, இந்த பாட்டில் இந்த இது இருக்குது, இந்த பாட்டு எப்படி உருவாச்சு. அது மாதிரி டைரக்டர் சார் வந்து இந்த படம் அந்த சீனெல்லாம் சொல்லும்போது அவர் ரொம்ப ஹாப்பியாவார். இப்படிலாம் ஞாபகம் வச்சுருக்காயா, இந்த சீனை எனக்கே ஞாபகம் இல்லை, நீ எப்படி சொல்கிற அப்படிம்பாரு. ஸோ இந்த 2 பேருமே தமிழ்நாட்டில் தமிழ் ஃபிலிமில் வந்து லெஜெண்ட்ஸ். இவங்க இல்லாத சினிமாவுங்கிறத பார்க்க முடியாது. அந்த சினிமாவை மாற்றினவங்கள 2 பேரும் முக்கியம். இளையராஜாவும் 3 பேரும் முக்கியமான ஒரு விஷயங்களை இன்றைக்கி தமிழ்நாடு ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், வேர்ல்டு ஆகட்டும், தே ஆர் நெவர் ஃபர்கட். ஆனால் இண்டஸ்ட்ரி சேஞ்ச் பண்ண ஆளுங்க. உங்கள் மகனுக்கு எங்கே நடிப்பில் ஆர்வம் பாருங்க? அவர் வந்து டாக்டர் ஆக்சுவலி எம்பிபிஎஸ் படிக்கும்போது இந்த காலேஜில் வந்து இந்த இவங்கெல்லாம் கூப்பிடுவாங்களே, ஈவெண்ட்லாம் வைப்பாங்கல்ல, அதில் இவன் வரும்போது ஒரு டைரக்டர் வந்து நீங்கள் ஏங்க சார் டாக்டராக படிக்கிறீங்க, நடிகங்கன்னு சொல்லி ஒரு டைரக்டர் சொன்னார். அப்போவும் நான் அவனை படிக்க வச்சு அப்படியே ஃபாரினுக்கு அனுப்பிச்சி விட்டு படிக்க வச்சிட்டேன் மேற்கொண்டு. அப்போலோவில் வந்து இவர் இருந்தார், வேலை பார்த்துட்டு இருந்தார் ஐசியூ வார்டில். அப்போது ஒரு டைரக்டர் அங்கே வந்து நான் தான் அன்றைக்கே சொன்னேன், நீங்கள் ஏன் டாக்டர் வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி ஒரு ஆசையை தூண்டி விட்டார். அந்த ஆசை வந்து ராம் மூலியமாக தரமணிங்கிற படத்தில் ஆக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கி 7-8 படம் பண்ணிகிட்ருக்காரு. ஜெயிலரில் சூப்பர் ஸ்டாரோட ஆக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல இமேஜுக்கு வந்திருக்கு. நல்ல ஆக்டர் நல்லா ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நிறைய படம், அடுத்த படம் நிறையா வந்துட்டுருக்கு. அதில் இந்திரான்னு ஒரு படம் வருது ஒரு மாதத்தில். ஸோ அவர் டாக்டராக போனவர் ஆக்டராக மாறினது வந்து ஆச்சரியம்தான். வேறு வழியில் இன்னைக்கு சில்ட்ரன்ஸோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். நம்ம மாற்ற முடியாது. நான் தான் அவரை டாக்டருக்கு படிக்க வச்சேன். நான் படிக்க முடியலன்னு சொன்னேன்ல, அது அவர்கிட்ட தள்ளினேன். அவர் சினிமாவுக்கு எடுத்து போயிட்டார், அவ்வளோதான். இட் இஸ் வெரி சூஸி. ரொம்ப கரெக்டாக அந்த கேரக்டரு, அந்த டிசைனிங்கு, டைரக்டருக்கு இது பண்ணுவான். இந்த மாதிரி பண்ணுனா இனி நல்லா வரும்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லி மேனராக பண்ணி நிறைய படம் அப்படி தான் அவர் செலக்ட் பண்ணுறதே வித்தியாசமாக இருக்குது. நம்ம இதெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அவரே செலக்ட் பண்ணி நிறைய ஸ்டோரி கேட்டுகிட்டே இருக்கார். அதில் பெஸ்ட்டு ஸ்டோரி வந்தால் என்கிட்ட சொல்லுவான். இப்போ கூட நிறைய ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சியில் இருக்கார்.
இந்த ஹோட்டல் துறையில் ஒருத்தர் வெற்றி பெறணும்னா இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் இது. உழைப்பு உழைப்பு உழைப்பு, டெடிகேஷன், ஃபேமிலி இதெல்லாம் வந்து எல்லாரையும் இன்வால்வ் பண்ண வச்சிடணும். நம்ம எப்படியாவது அவங்களும் சப்போர்ட் பண்ணணும். ஒரு ஆளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு ஆள் வந்து ஒரு தொழிலை நடத்தணுங்கிறது ஒரு பெரிய பாரமான ஒன்று. பல பேர் சேர்ந்து தூக்கினா ஒரு மூட்டையை ஈஸியாக தூக்குன மாதிரி எல்லாமே சரியாகும். அந்த இதுதான் வெயிட்டை வந்து தாங்கணும். அது டீம் ஒர்க்காக இருக்கும்போது இன்னும் அது வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் டெடிகேஷன், ஒரு உணவு தொழிலுங்கிறது ஈஸி கிடையாது. தினமும் நீங்கள் சுவை கொடுக்கணும். ஒரு நாள் சுவை கொடுத்துட்டு அடுத்த நாள் சுவை இல்லைன்னா அது சாப்பிட வரமாட்டாங்க. ஸோ டெய்லி நம்ம சுவையான ஃபுட்டு, சூடான ஃபுட்டு, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்கும் ஒரு கல்யாண வீடு மாதிரி தான் எங்களுக்கு. டெய்லி கல்யாண வீடு தான். அவங்க சாட்டிஸ்ஃபையாக வெளியே அனுப்புகிற வரைக்கும் எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய டாஸ்க். நீங்களே சோதிச்சு பார்ப்பீங்களா டேஸ்ட் அது இப்படியே இருக்கா அப்படின்ட்டு? நான் டேஸ்ட் பண்ணால் தான் ஃபுட்டே வெளியில் வரும். ஓ, அந்த அளவுக்கு நாங்கள் இன்வால்வ் ஆகி தான் அதில். நான் டேஸ்ட் பண்ணல, என்னோடய செஃப்பு டேஸ்ட் பண்ணி சொல்லுவார், இந்த மாதிரி சார் நான் மாற்றிருக்கேன் சார் அப்படின்னு. நான் இப்போ நைட் சாப்பிடும்போது செக் பண்ணுவேன், மறுநாள் காலையில் அது இருக்கக்கூடாதுன்னு மாற்றுவேன். நானே சாம்பார் சரியில்லை நானே வச்சு பண்ணிடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐ நோ த குக்கு. அருமை. இன்றைக்கி சாம்பாரில் ஏதாவது மிஸ்டேக்னா ஏற்றுறான் எல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வி கேன் ரெடி இட். அது இமீடியட்டாக பண்ணிடுவோம், இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிடுவோம். எங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுறோம், அந்த மெயின்டெனன்ஸ்க்குள்ளே அதை கொண்டு வந்துடுவோம். அருமை. ஹோட்டல் தொழில் மிகுந்த போட்டி நிறைந்த தொழிலா? கண்டிப்பாக. ஏன்னா இதில் வந்து இன்றைக்கி நீங்கள் ரோடு பூரா பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டலும் இருக்கும். பிரியாணி கடை இருக்கும், ரோட்டு கடை இருக்கும், தள்ளுவண்டி கடை இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஜனங்க சாப்பிட போகிறாங்க அப்படின்னா நல்லா இருந்தால் தான் போக முடியும் இல்லையா? 2வது ஹைஜீனிக் இருக்கணும். இப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா புதுமையாக இருக்கணும், புதுமையை புகுத்தணும். புதுமையாக புகுக்கலைன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. எல்லாரும் கொடுக்குறேன் நானும் கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் இருக்க லாஜிக். ஸோ நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா வி வாண்ட் டு திங்க் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அதை டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ணி அதை ஜனங்களுக்கு பிடிக்க வைக்கணும். இப்போ ஹோட்டல் அப்படின்றது வேறு, பேக்கரி அப்படின்றது வேறையாக தான் இருந்தது. இப்போ உங்களுடைய பிபி வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு வகைகள், இன்னொரு பக்கம் பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது. எப்படி ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும்? அந்த யங்ஸ்டர் தான் காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா கோன்சன் ப்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிராண்டு க்ரியேட் பண்ணோம். அது பிபி வேர்ல்டு எங்கெல்லாம் இருக்கோ அது கூடயே அது இருக்கும். அதில் வந்து 40 வெரைட்டியான இன்டர்நேஷ்னல் காஃபி இருக்கும், பல வெரைட்டியான டெசர்ட் இருக்கும். பேக்கரியில் நிறைய வெரைட்டி குரோசான் அந்த மாதிரி லேட்டஸ்ட் வெரைட்டி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா யங்ஸ்டர் லைக் பண்ணுறது தான் நாங்கள் இங்கே விற்கணுங்கிற ஒரு மூடிக்க வேண்டாம். ஏன்னா யங்ஸ்டர் பிள்ளைங்க கூப்பிட்டாங்கன்னா அப்பா அம்மா தானாக வந்துடுவாங்க. இப்போ அப்பா அம்மா சாய்ஸ் கிடையாது ஹோட்டலுங்கிறது, யங்ஸ்டரோட சாய்ஸ் ஆயிடுச்சு. ஸோ யங்ஸ்டரை நம்ம கேட்ச் பண்ணணும், யங்ஸ்டரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதை விட ஸோ யங்ஸ்டர் எங்கே கூப்பிட்றாங்களோ அப்பா அம்மா ஆட்டோமேட்டிக்காக கண்ணை மூடிட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான ஃபுட்டும் நம்ம கொடுத்துட்டோன்னா 2 பேரும் இங்கே மேட்ச் பண்ணிடும், ஒரு கோட்டில் கொண்டு வந்துடுறோம். ஸோ இவர் பிஸா சாப்பிட்றாரு, பாஸ்தா சாப்பிட்றாரு, ஏதோ ஒன்று சாப்பிட்றாரு, அவங்க இட்லி பாயா சாப்பிட்றாங்க, இல்லை தோசை சாப்பிட்றாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அந்த யங்ஸ்டருக்காண்டி பண்ணது தான் இந்த கோன்சன் ப்ரூஸ், இந்த காஃபி ஷாப்பு. இந்த காஃபியில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டார்பக்ஸ், அதோட பெஸ்ட்டு காஃபி நம்ம கொடுக்குறோம். இப்போ பிபி வேர்ல்டு திறந்த உடனே உங்களுக்கு கிடைச்ச முதல் பாராட்டு எது? எல்லோரும் ஜனங்க, மக்கள், இப்போ விஐபி நிறைய பேர் வந்து இது என்ன ஹோட்டலாக என்ன பண்ணியிருக்கீங்க, ஒருத்தர் உள்ளே வந்துட்டு வெளியே போயிட்டாரு. நான் என்னடா வெளியே போகிறாருன்னு, வசந்தம் போன காணோம் சார், நான் தேடிட்டு வெளியே போகிறேன்னா இதாங்க உங்கள் வசந்தம் போன் மாறி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மாற்றிருக்கோம். இல்லை சார் வசந்தம் போன் மாதிரியே இல்லையே, ஐடி பார்க் மாதிரி இருக்குன்னு. நீங்கள் வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன ஃபுட் இருக்குது அந்த மாதிரி. வி சேஞ்ச் த கேம், என்டையர் கேமை மாற்றணும், கேம் சேஞ்சராக மாறணும். ஸோ அதில் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டி இருந்தது. ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது. தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய கஸ்டமருக்கும் வரக்கூடிய கஸ்டமருக்கும் நீங்கள் அவசியம் வந்து இங்கே உங்களுடைய டேஸ்ட்டையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கலந்து எங்கிட்டையும் பேசலாம். நேராக வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன். பிபி வேர்ல்டு கோன்சன் ப்ரூஸ், சென்னை. தேங்க்யூ ஸோ மச்.